அதே போலத்தான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் நிறைந்திருக்கின்றது. நாங்கள் ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு நிறைவை காண விரும்புகிறோம், நிறைவை காண வேண்டும் என்று விரும்புகிறோம். காணுவது நல்லதுதான். ஒரு வேலையாக இருக்கட்டும், ஒரு குடும்ப வாழ்வாக இருக்கட்டும், அல்லது நான் ஒரு தகப்பனாக இருக்கட்டும், என் பிள்ளைக்கு செய்ய வேண்டிய காரியங்கள், அல்லது மனைவியாய் கணவனுக்கு, அல்லது தாயாய் பிள்ளைக்கு, ஒவ்வொருவரும் நாங்கள் ஒவ்வொரு காரியத்தை செய்வதற்கு அதிலே ஒரு நிறைவை நாங்கள் காண விரும்புகிறோம், நாங்கள் நிறைவை பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம். அதே போலதான் ஆண்டவர் எங்களை படைத்தார். நாங்கள் ஆதியாகமத்திலே வாசிக்கிறோம், தேவனாகிய கர்த்தர் எங்களை அவருடைய சாயலின்படியும் அவருடைய ரூபத்தின்படியும் படைத்தார். அதே போலதான் தான் எப்படி ஒரு பூரணமான கடவுளாய் மனுஷர்கள் முன்பாக காணப்பட்டால், அல்லது ஒரு பூரணமான பர்சனாலிட்டியாய் அவர் எப்படி காணப்படுகிறாரோ, அதே போலதான் அவராலே உண்டாக்கப்பட்ட நாங்களும் காணப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். எப்படி தன்னை, அதாவது தேவனாகிய ஆண்டவரை, கடவுளை இன்னொன்று ஆளுகை செய்ய முடியாதோ அல்லது ஆளுகை செய்ய முடியாதோ, அதே போலதான் அவராலே உருவாக்கப்பட்ட நாங்களும் எங்களை இன்னொன்று ஆளுகை செய்ய முடியாதபடி, ஆளுகை செய்யாதபடிக்கு, ஒரு பேலன்ஸ் செய்யாதபடிக்கும், எப்படி அவர் சகலவற்றையும் ஆளுகை செய்து வாழுகிறாரோ இருக்கின்றாரோ, அதே போலதான் அவராலே உருவாக்கப்பட்ட நாங்களும் எல்லாத்தையும் ஆளுகை செய்கிறவர்களாயும் இருக்கும்படி எங்களை நிறைவுள்ளவர்களாக்கும்படித்தான் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியிலே வந்து மரித்து உயிர்த்தெழுந்தார். கிறிஸ்தவம் என்பது மதம் இல்லைங்க. இயேசு கிறிஸ்து மதத்தை ஸ்தாபிக்க வரல, அவர் யாவருக்கும் நித்திய ஜீவனை கொடுக்க வந்தார். அதை பிடித்து கொண்டவர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டார்கள். அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டவர்களை, கிறிஸ்துவை சுமந்தவர்களை கண்டவர்கள் அவர்களுக்கு வைத்த பேர் தான் கிறிஸ்டியன். உங்களுக்கு தெரியுமா தெரியாது, கிரைஸ்ட் இன் தான் கிறிஸ்டியன். நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட போது என்னிடத்திலே நிறைய கேள்விகள் இருந்தது. முஸ்லிம் சகோதரர்கள் கூட என்னிடத்திலே நிறைய காரியங்களை கேட்டார்கள். நான் அதாவது ஆரம்பத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்தபடியினால் எனக்கு நிறைய காரியங்கள் தெரியல. நான் பைபிளை வாசித்தேன், அதிலே சொல்லப்படுகிறது, ஆனால் புரிந்து கொள்ளுகிறதற்கு ஞானம் புதல்ல. ஆனால் நான் ஒரு நாள் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் இடத்துல கேட்டேன், ஆண்டவரே கிறிஸ்டியன் என்றால் என்ன, இது மதமா? ஆண்டவர் எனக்கு காண்பித்தார், கிரைஸ்ட் பிளஸ் இன், கிரைஸ்ட் இன். அதாவது அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்துவை சுமந்து சென்றார்கள். கிரைஸ்ட் பிளஸ் இன், அதாவது கிறிஸ்து அவர்களுள்ளே இருக்கிறதை கண்டார்கள். மனுஷர்கள் கிறிஸ்துவை சுமந்து திரிகிறதை கண்டார்கள். அதனாலே அவர்கள் கிரைஸ்ட் இன் என்றதுதான், அந்த கிரைஸ்ட் இன் தான் பிகம் கிறிஸ்டியன். கிறிஸ்டியனாகி வந்தது. அதாவது அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்துவை சுமந்து செல்லுகிறதை கண்ட ரோமர்கள் அவர்களுடைய பாசையிலே இவர்கள் கிறிஸ்துவை சுமந்து செல்லுகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள் என்று சொல்லி, அப்ப கிறிஸ்துவை சுமந்து செல்லுகிற ஒரு மனுஷன் தான் அவன் கிறிஸ்தவன், அவன் தான் கிறிஸ்டியன். அதாவது மதத்தினாலே உருவாக்கப்படுகிறவன் இயேசு கிறிஸ்துவனுடையவன் அல்ல. பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது, ஒருவன் தேவ ஆவியினாலே பிறந்திருக்கிறானோ அவன்தான் கிறிஸ்தவன் என்று சொல்லி, அப்ப கிறிஸ்துவுக்குள்ளே தேவன் எங்களை பிறப்பிக்கின்றதற்கான ஒரு நோக்கம், நாங்கள் அது பூரணம் உள்ளவர்களாய், ஒரு நிறைவுள்ளவர்களாய் நாங்கள் வாழும்படிக்கு. நாங்கள் நினைக்கலாம், நாங்கள் மனுஷன் தானே, எங்களுக்குள்ளே பலவீனங்கள் இருக்கும் என்று சொல்லி. எங்களுடைய வாழ்விலே குறை உண்டு, எங்களுக்கு தேவைகள் அதிகம் உண்டு. எங்களுடைய தேவைகள் அதிகம் இருப்பதனால் அது எங்களுக்கு குறைவாகி விடாது. ஏனென்றால் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் தேவை கூடிக்கொண்டுதான் இருக்கும். இந்த பூமியிலே நாங்கள் பார்க்க இன்றைக்கு இருக்கின்றதுக்கு ஒரு பொருளுக்கு நாளைக்கு விலை அதிகமாக இருக்கும். அதனாலே நான் இன்றைக்கு உழைக்கிறதை பார்க்கலும் நாளைக்கு உழைக்க வேண்டியது இருக்கும்.
என்னோடு வேலை செய்கின்ற ஒருவர் சொன்னார், இந்த நாட்களில் இந்த பூமியிலே தாங்கள் வாழும் போது 24 மணித்தியாலும் இந்த யூகேல வேலை செஞ்சால், 25 மணித்தியாலும் வேலை செஞ்சால், நான் சொல்லுகிறது ஒரு 70-75 வருஷத்துக்கு முன்பான கதை, 24 மணித்தியாலும் 25 மணித்தியாலும் நாங்கள் இந்த லண்டனில் வேலை செஞ்சால் தங்களுக்கு தேவையான அளவுக்கு காசு இருக்கும் என்று சொல்லி, தங்களுக்கு மிச்சமாக இருக்கும் என்று சொல்லி ஒரு கிழமையில 25 மணித்தியாலும் வேலை செஞ்சா. ஆனால் அவருடைய பிள்ளையாய் நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், தகப்பனுடைய ஸ்டோரியை மகன் எனக்கு சொல்லுகிறார். இன்றைக்கு அவருடைய மகனாய் நான் டெஸ்கோவிலே மேனேஜராய் வேலை செய்கின்றேன். நான் 45 மணித்தியாலங்கள் வேலை செய்கின்றேன், ஆனால் எனக்கு போதாமல் இருக்கிறது என்று சொல்லி குறிப்பிட்ட வருஷங்களுக்கு முன்பு அவருடைய தகப்பன் சாதாரணமான ஒரு வேலை செய்தார். சாதாரண மனுஷனாய் 25 மணித்தியாலம் வேலை செய்தார். அவர்களுடைய தேவைகள் யாவும் சந்திக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு அவருடைய மகன் 45 மணித்தியாலம் வேலை செய்கின்றார், அதை விட அதிகமாக உழைக்கின்றார். அதை அப்படி முடியவில்லை. ஏன் நான் சொன்னால், நான் கிறிஸ்தவனாக இருந்து சில காரியங்களை நான் அவர்களோடு பேசுவேன், அதனாலே அவர்கள் என்னோடு சில காரியங்களை பேசலாம். நான் ஏன் இவைகளை சொல்லுகிறேன் சொன்னால், ஒரு மனுஷன் எந்த நிறைவுக்குள்ளே, எப்படிப்பட்ட நிறைவுக்குள்ளே, எப்படியான பூரணத்துவத்துக்குள்ளே வாழ வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார் என்று சொன்னால், ஒரு மனுஷன் அது பாவியாய் வாழாமல், பாவத்திலே அடிமைத்தனத்திலே வாழாமல், அதாவது இந்த பூமியை விட்டு அவன் மரிக்கும் போது எல்லாத்தையும் விட்டுத்தான் போக வேண்டும். அதன் பின்பு அவன் மரணமாகிய நரகத்துக்குள்ளே அவன் போகாதபடிக்கு கிறிஸ்துவின் சாயலுடையவனாய் இந்த சாயலை பெற்று நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்கும் படிக்குத்தான் தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியிலே வந்தார். எங்களுக்காக அவர் தன்னுடைய சரீரத்தை கொடுத்தார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியிலே அவருடைய ஆளுகைக்குள்ளே, அவர்களுடைய அதிகாரங்களுக்குள்ளே அவர் வாழ்ந்தபோது அவரை எதுவும் ஆளுகை செய்யல, எங்களுக்கு தெரியும். அவரை எதுவும் கீழ்ப்படுத்தவும் இல்லை, எங்களுக்கு தெரியும். அப்போஸ்தலர்களும் சிலர் அப்படி வாழ்ந்தார்கள். ஒரு அப்போஸ்தலன் அவர் தான் தேடின வழியிலே போனார். ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்றால், உலகம் பார்க்கிற பிரகாரமாகவோ அல்லது உலகம் எங்களுக்கு சொல்லுகிற பிரகாரமாகவோ நாங்கள் அதை கேட்டு அப்படியே பழகி கொண்டபடியினால் நாங்கள் வாழ்கின்றோம். சொல்லுவார்கள், ஓ மனுஷன், நான் பலவீனம் எனக்கு இருக்கு, இன்றைக்கு சொறி, நேற்று செய்த தப்புக்கு இன்றைக்கு சொறி சொல்லி மனம் திரும்பினா நாளைக்கு அதே விஷயத்தை செய்யக்கூடாது. நாங்கள் நாளைக்கும் அதே விஷயத்தை செய்துட்டு வந்து சொல்லுவோம். ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்றால், ஒரு மனுஷன் தான் பழக்கப்பட்டதை பார்த்து பார்த்து அதிலே வாழ பழகினவனாய்த்தான் இருக்கின்றான். ஆனால் புதிதான ஒரு காரியத்தை சொல்லும் போது அதை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தான் அதை பிடித்து கொண்டு ஜெயிக்கின்றவனாய் காணப்படுகின்றான். ஒரு தேவன் இந்த பூமியிலே வருகிறார், அவர் இந்த பூமியிலே பிறக்கின்றார். இன்றைய நாள் இயேசு சொன்னபடி உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம். மத்தேயு 28வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது. எப்படி என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து அவர் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். நான் அந்த வசனத்தை வாசிக்கின்றேன். இவர்கள் பண்டிகை நாட்களாய் காணப்பட்டது. அந்த பண்டிகை முடிந்து வாரத்தின் முதலாவது நாளிலே இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையில் இருந்து இறக்கி கொண்டு போய் அவரை கல்லறையிலே வைத்து விட்டார்கள். அந்த கல்லறை கிறிஸ்துவை பார்க்கிறதற்கு இவர்கள் வருகிறார்கள். வரும்போது தேவதூதன் அவர்களுக்கு சொல்லுகிறார். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். 28வது அதிகாரம். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாளிலே மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்தில் இருந்து இறங்கி வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னலை போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மழையைப் போலவும் வெண்மையாகவும் இருந்தது. காவலர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு சித்தவர்கள் போலானார்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன், அவர் இங்கே இல்லை.
இந்த வசனம் தான் வெரி இம்பார்ட்டன்ட். தாம் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். இந்த வசனத்தை தான் அந்த தேவதூதன் மென்ஷன் பண்ணுகிறார். இயேசு கிறிஸ்து சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் வைத்த இடத்தை வந்து பாருங்கள் என்று சொல்லி. இயேசு கிறிஸ்து அவருடைய சீசர்களோடு இருக்கும்போது சொன்னார், நான் புறஜாதியர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுவேன், அடிக்கப்படுவேன், 3ஆம் நாள் உயிர்த்தெழுவேன் என்றெல்லாம் சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். இந்த பூமியிலே யாரும் இதுவரைக்கும் சொன்னதும் இல்லை, செஞ்சதும் இல்லை. உயிர்த்த மரணத்தை ஜெயித்த ஒருவர் என்றால் இதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அதனாலே தான் நான் சொல்ல வந்தேன், கிறிஸ்து ரிலிஜன் அல்ல. இந்த பைபிளிலே எந்த லாங்குவேஜில் எழுதப்பட்ட இந்த பைபிளை தேடி வாசித்து பார்த்தால் அந்த எந்த புத்தகமானோ அதில் எந்த ஒரு இடத்திலும் ரிலிஜனுக்கான அந்த ஒரு சொல், ரிலிஜன் என்கின்ற சொல் இதில் காணப்படாது. எந்த லாங்குவேஜில் இருக்கிற நீங்கள் தேடி பாருங்க. ஏனென்றால் கர்த்தர் அதற்கு அதிகாரம் அவர் கொடுக்கல, அவர் அனுமதிக்காதபடியினால் அவைகள் கிறிஸ்தவம் மதம் என்கின்ற போர்வையில சொல்லப்படவில்லை. ஏன் நான் இவைகளை மீண்டும் மீண்டும் நான் ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறது என்று சொன்னால், கிறிஸ்துவனிடத்தில் வருகிறவர் யாராயிருந்தாலும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளுவதற்கு மதம் தடையாயிருக்குமானால் அந்த மதத்தை தேவன் வெறுப்பார். என்னுடைய ஒரு தகப்பன் இருக்கிறார், அவருக்கு 5 பிள்ளைகள் உண்டு. 4 பிள்ளைகள் வீட்டிலே நிறைவாய் இருக்கிறார்கள், சகலவற்றையும் அனுபவித்து வருகிறார்கள். ஒரு பிள்ளை வீட்டுக்குள்ளே வருவதற்கு ஒரு சிறு தடை காணுமானால், எந்த விதத்திலாகிலும் ஒரு தடை காணப்படுமானால் அதை அந்த உண்மையான தகப்பன் அனுமதிக்க மாட்டார். இப்ப எனக்கு 5 பிள்ளைகள் இருக்குமா இருந்தால் 4 பிள்ளைகள் என்னுடைய வீட்டில் இருந்து சகலவற்றையும் அனுபவிக்கும் போது ஒரு பிள்ளை வெளியிலிருந்து அதை அனுபவிக்கிறதற்கு ஒரு சிறு தடை உண்டானால் அதை உண்மையான ஒரு தகப்பன் அனுமதிக்க மாட்டார். நான் அனுமதிக்க மாட்டேன். ஏனென்றால் மற்ற 4 பிள்ளைகளிலும் எனக்கு எவ்வளவு அன்பு இருக்கோ அதே போலதான் மற்ற பிள்ளைகளும் இருக்கும். அந்த 4 பிள்ளைகளுக்கும் எவ்வளவு உரிமை இருக்கோ அதே போலதான் மற்ற பிள்ளைகளுக்கும் இருக்கும். அதுதான் பைபிள் சொல்லுகிறது, தேவன் ஒருவரே, நீங்கள் யாவரும் சகோதரர்களாக இருக்கிறீர்கள். இங்கே இருக்கிற நாங்கள் வயசு வித்தியாசம் காணப்படலாம், நாங்கள் எல்லாரும் சகோதரர்களாக இருக்கிறோம். நாங்கள் ஒருவரும் சகோதரர்களாக இருக்கிறோம். நாங்கள் ஒவ்வொருவரில் அன்பு கூற கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து எங்களுக்கு சொல்லுகிறதும் அவர் விரும்புகிறதான காரியம் எங்களுடைய விருப்பங்கள், எங்களுடைய சரிப்பிழைகள், எங்களுடைய நினைவுகள் அல்லங்க. தேவன் விரும்புகிற காரியம், தேவன் விரும்புகிற காரியம் என்னென்றால், மனுஷனாகிய ஒவ்வொருவரும் நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும், நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும், இன்டர்னல் லைஃபுக்குள்ளே போக வேண்டும். மரணத்திற்கு பின்பு ஒரு வாழ்வு உண்டு. நாங்கள் சொல்லுவோம் முத்தி என்று சொல்லுவோம். இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததினே ஒரே நோக்கம், அவர் மரித்ததினும் ஒரே நோக்கம், எங்களுக்கு வாழ்வளிக்கும்படி, நாங்கள் இழந்த வாழ்வை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படிக்கு தான். அதனாலே தான் அந்த பைபிளை 24வது அதிகாரத்திலே லூக்காவிலே சொல்லப்பட்டிருக்கின்றது, நீங்கள் அவருடனே மகிமைக்குள்ளே நாங்கள் போகும்படிக்கு, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நாங்கள் மகிமைக்குள்ளே போகும்படிக்கு தான் எங்களுக்கு பூமியிலே கிறிஸ்து கொடுக்கப்பட்டார். நாங்கள் இதுவரைக்கும் மரணத்தில் இருந்து ஒருத்தர் உயிர் தெழுந்தவர் என்று நாங்கள் கேள்விப்படலை, மரணத்தை ஜெயித்தவர் என்று யாரையும் கேள்விப்படலை. ஏன் என்று சொல்லி சொன்னால், உண்மை எப்பொழுதும் உண்மையாயிருக்கும், பொய்யாகாது. பொய்யாக்க முற்பட்டாலும் அது பொய்யாகாது. நிஜம் என்றைக்கும் உயிரோடு தான் இருக்கும், வாழ்ந்து கொண்டிருக்கும். ஒருவர் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் சிலுவையிலே அறைந்த பொழுது கூட அவரை எவ்வளவோ காரியங்களை சொன்னார்கள். ஆனால் அவருக்கு மேலே ஒரு பலகை ஒன்று அடிக்கப்பட்டிருந்தது, ராஜா என்று சொல்லி, இஸ்ரவேலினுடைய ராஜா என்று, ஜூதருக்கு ராஜா என்று. இவர்கள் அந்த
பலகை மேலே அடிக்கப்பட்டாச்சு. அதை பிலாத்து அடிக்க அனுமதி கொடுத்து அடிக்கப்பட்டாச்சு. அங்கே இருக்கிறவர்கள் எனக்கு அதில் விருப்பம் இல்லை. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ராஜாவா ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தான் அடிக்க கொடுத்தார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த போட்டை நீங்க போய் கலட்டுங்க என்று சொல்லி. பிலாத்து சொல்லுகிறான், நான் போட்டது தான். ஏனென்றால் அவர் ராஜா தான். கொடுக்கப்பட்டது தான். அவருக்கு கொடுக்கப்பட்டது தான். எங்களுக்கு கொடுக்கப்பட்டது தான். அதை பறிக்க யாராலும் முடியாது. இயேசு கிறிஸ்துவினிடத்திலே விசுவாசமாக இருக்கிறவர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதும் நான் கடைசி நாட்களில் அவனை எழுப்புவதும் என் பிதாவுக்கு பிரியமாக இருக்கிறது என்று சொல்லி, நாங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நாங்கள் வாழுகிறவர்கள் உண்டு. இயேசு கிறிஸ்துவை நாங்கள் ஏற்றுக்கொண்டு வாழுகிற நாட்களிலே நாங்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த புத்தகம் சொல்லப்படுகின்ற காரியங்களை நாங்கள் அதிகமாக நம்புகிறோம். இவைகளை எங்கள் உயிரிலும் மேலாக நாங்கள் நேசிக்கிறோம். நான் சொல்லுவேன், ஆனால் என்னுடைய உயிரை விட நான் நேசிக்கிறவனாய் காணப்படுகிறேன். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருகிறார். அவர் மரிக்கின்றார், உயிர் தெழுகின்றார். நிறைய கேள்விகள் மனுஷருக்குள்ளே காணப்படுகிறது. நிறைய கேள்விகளுக்குள்ளே எங்களுக்கு இன்னும் விடை தெரியாமல் இருக்கின்றது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஜோவான் எழுதி வைத்திருக்கிறார், அவரோடு கூட வாழ்ந்த மனுஷன், அவருடைய மார்பிலே சாய்ந்திருந்த ஜோவான் எழுதுகிறார். 6வது அதிகாரத்திலே 40வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் அவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாயிருக்கிறது. கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து மரித்து உயிர் தெழுந்ததன் நோக்கம் ஒன்றுதான். யாரெல்லாம் கிறிஸ்துவனிடத்தில் வருகிறார்களோ அவர்களையெல்லாம் கடைசி நாட்களிலே அவர் மீண்டும் பெறப்போகின்றார். ராஜாதி ராஜாவாய் அவர் வருகின்ற நாட்களிலே அவர்களை உயிரோடு எழுப்பி தன்னோடு கூட கொண்டு போகின்ற அந்த ஒரு காரியத்திற்காகத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே உயிரோடு எழுந்தார். அதுதான் அவருடைய முதலாவது உயிர்த்தெழுதல். அவர் உயிர்த்தெழுந்து நினைக்க வேண்டும், அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் அதை செய்து முடித்தார். அவர் அதை செய்து முடித்ததினால் அவருக்கு அந்த அதிகாரம் ஆட்டோமேட்டிக்காய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன அவரே கடவுள் இயேசு கிறிஸ்து. நான் சில வழிகளில் உங்களுக்கு கேள்வி இருக்கும், பிதா குமாரன் என்று சொல்லி ஏன் இந்த டிவைன், ஏன் இந்த காரியம் இருக்கிறது என்று சொன்னால், நாங்கள் 2000 வருஷங்களுக்கு முன்பு போக வேண்டும். இப்போ ஒரு சர்ச்சிலே நிறைய பேர் இருக்கிறாங்க. அங்கே இருக்கிறவங்களெல்லாம் 10 வருஷ பழையாக்கள், 5 வருஷ பழையாக்கள் என்றால் அவங்களுக்கு தெரிந்திருக்கும். புதிதாய் வருகிறவர்களுக்கு சிலருக்கு தெரியாமல் இருக்கும். அதனாலே நான் இதை சொல்லுகிறேன். ஏனென்றால் 2000 வருஷத்துக்கு முன்பு நாங்கள் போவோமானால் ஜூதருடைய முறைமையின்படி அவங்க வாழுகிறார்கள். ஒரு கூட்டம் வாழுகிறது, அவர்கள் ஜூதர்கள். அந்த கூட்டத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து வந்து பிறக்கின்றார். அவர்களுக்கு சொல்லுகிறார் தன்னை குமாரன் என்று சொல்லி. அந்த குமாரனுக்கு என்ன அதிகாரம் இருக்கின்றால், மூத்த குமாரனுக்கு, அதாவது எல்லாருக்கும் இல்லை, முதல் ஒரு பிள்ளையா இருந்தால் அந்த பிள்ளைக்கு சகல அதிகாரமும், அதை குடும்பத்தில் ஒரு 2-3 பிள்ளைகள் இருந்தால் மூத்த பிள்ளைக்கு தான் அந்த அதிகாரம் அங்கே காணப்படுகிறது. இரட்டிப்பு போஷனம் அந்த அதிகாரமும் காணப்படுகிறது. ஒரே குமாரனா இருந்தால் முழு அதிகாரமும் காணப்படுகிறது. அப்போ அதனாலே அவர் ஒரே குமாரனா இருந்தபடினாலே அவர்களுக்கு, அதாவது குமாரன் என்றால் தகப்பனுக்குரிய சகல அதிகாரங்களும் அவனுக்கு அங்கு காணப்படும். ஈக்குவல், அதாவது தகப்பனுக்கு ஈக்குவலாய் அவன் காணப்படுவான். அதுதான் அந்த இஸ்ரவேலர்களுடைய முறைமை. அதனாலே தான் ஆண்டவராகிய கிறிஸ்து அவர்களுக்கு வந்து சொல்லுகிறார், நான் குமாரன், அதாவது கடவுளுடைய குமாரன் என்று சொல்லி. அப்போ அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், இவன் தன்னை கடவுளுக்கு நிகராய், கடவுளுக்கு ஈக்குவலாய் தன்னை உயர்த்துகிறான் என்று சொல்லி. நீங்கள் லூக்காவிலே போய் வாசிப்பீர்களானால் அங்கு சொல்லப்படுகிறது எப்படி என்றால், இவர்கள் கிறிஸ்துவினிலே ஏன் கல்லெறிந்தார்கள் சொல்லி கிறிஸ்து வந்து கேட்கிறார், நீங்கள் ஏன்
எனக்கு என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள், ஏன் கல்லறையை எடுத்துட்டு வாரீங்க, நான் உங்களுக்கு எல்லாம் நன்மையான காரியங்களை தான் செய்திருக்கிறேன், நான் நற்கிரியைகள் செய்திருக்க, நீங்கள் எனக்கு ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று சொல்லும்போது அவர்கள் சொல்லுகிறார்கள், நீ கடவுளுக்கு சமமாக்கினபடியினால், உன்னை கடவுளுக்கு சமமாக்கினபடியினால் தான் நாங்கள் உன்னை கொலை செய்ய தேடுகிறோம் என்று, கல்லறிகிறோம் என்று, கொலை செய்ய தேடுகிறோம் என்று சொல்லி. ஒரு மனுஷன் தகப்பனுக்கு பிள்ளையா இருக்கும்போது, அல்லது தகப்பன் இருக்கிறார் மகன் என்று சொல்லும் போது, எப்படி அவன் மகன் தகப்பனுக்கு ஈக்குவலாக முடியும்? எங்கேயும் தகப்பனுக்கு மகன் ஈக்குவலாக முடியாது. எங்களுடைய வளமையின்படி அல்லது உலக வளமையின்படி அல்லது எந்த தேசத்தில் போய் கேட்டாலும், எந்த ஜனத்திடத்தில் போய் கேட்டாலும் தகப்பனுக்கு மகன் ஈக்குவலாக முடியாது. அப்படி இருக்க இஸ்ரவேலரின் வளமையின்படி, வழக்கத்தின்படி தகப்பனுக்கு ஒரு மகன் காணப்பட்டால் அவன் சகல அதிகாரத்துக்கும் உடையவனாய் இருக்கிறான். அதனாலே அவர்களுடைய வளமை என்னென்று சொன்னால், தகப்பனுக்கு மகன் ஈக்குவலாய் காணப்படுகின்றான். அப்படி காணப்பட்டபடியினாலே தான் அவர்கள் கிறிஸ்துவை கல்லறிந்தார்கள். ஏன் நான் சொல்லுகிறேன்னால், அதிகம் பேருக்கு கிறிஸ்தவர் நிறைய பேர் என்னிடத்தில் கேட்கும்போது சொன்னார், ஏன் அவர் தன்னை மகன் என்று சொன்னார், ஏன் என்னை மகன் என்று சொன்னார். நான் எனக்கு ஆண்டவர் காண்பித்த காரியம் அதே ஒன்றால், நீங்கள் போய் பார்க்க வேண்டியது இன்றைய வாழ்க்கை முறையின்படி அல்ல, இன்றைய வழக்கத்தின்படி அல்ல, அப்போ 2000 வருஷத்துக்கு முன்பு. அப்போ இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு வந்ததும் நிறைவேற்றினதும் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதையும் நாங்கள் கண்டு அதை மட்டும் பிடிச்சு கொண்டோம்னால் எங்களுக்கு நல்லது. தேவையில்லாத காரியங்களை நாங்கள் சில வேளையிலே தேடுவோமானால் தேவையற்ற காரியங்களை விட்டு விடுவோம். நாங்கள் தேடுகிறது நல்லது, அறிந்து கொள்ளுகிறது நல்லது, ஆனால் நாங்கள் அவைகளை பெற்றுக்கொள்ளும்படிதான் நாங்கள் செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மரித்து உயிர் தெழுந்ததின் ஒரே நோக்கம், பாவிகளாயிருக்கிற நம்மளை அவருக்குள்ளே, கிறிஸ்துவுக்குள்ளே வரும்போது அவர்களை கடைசி நாட்களிலே உயிரோடு எழுப்பி அவருக்குள்ளே கொடுக்க வைக்கிறதற்காகத்தான். அதனாலே எல்லாவற்றும் வசனங்களை வாசிக்க முடியாது. ரோமர் 8:10 சொல்லப்படுகிறது, கிறிஸ்து உங்களுக்குள்ளே வாசமாயிருந்தால் நீங்கள் அவருக்குரியவர்களாக இருப்பீர்கள் என்று சொல்லி. ரோமர் 5 அதிகாரம் 7 வசனம் 7-10 சொல்லுகிறது, ஒருவன் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே அவன் நீதிமானாக்கப்படுகிறான். அந்த இரத்தத்தினாலே அவன் நீதிமானாக்கப்படும் போது, அவன் இயேசு கிறிஸ்துவுக்குள் வரும்போது அவருடைய இரத்தம் அவனை நீதிமானாக்கி அவனை விடுவித்தபடியினால் அவன் ரட்சிக்கப்படுகிறான் என்று சொல்லி. அப்ப இயேசு கிறிஸ்து இரத்தம் சிந்தினபடியினால் தான் அந்த பாவியாகிய மனுஷன் நீதிமானாக்கப்படுகிறான். அந்த நீதிமான் அவன் அங்கே காணப்படுகிறான் என்று சொல்லி 10வது வசனம் படிவா சொல்றது, அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனாலே தான் நாங்கள் ரட்சிக்கப்படுகிறோம். எங்களுடைய நற்கிரிகைகளினாலே அல்ல. நாங்கள் நற்கிரிகை செய்ய வேண்டியதுண்டு, நல்ல காரியங்கள் நாங்கள் ஒவ்வொருவருக்கும் செய்ய வேண்டியதுண்டு. ஆனால் நாங்கள் தானங்கள் தர்மங்களை நாம் செய்கிறது நல்லது. கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற நாங்களும் செய்கிறோம், கிறிஸ்துவுக்கு இல்லாதவர்களும் செய்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய தான தர்மம் ஒரு மனுஷனை நித்திய ஜீவனுக்குள்ளே அழைத்து செல்லுவதற்கு அது போததாய் காணப்படுகிறது. ஏனென்றால் பாவத்தினுடைய அதிகாரமும் பாவத்தினுடைய வல்லமையும் அதைவிட அதிகமாய் காணப்படுகின்றது. ஒன்று கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால், அது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு சோஸ்திரம். நமக்கு ஜெயம் கொடுக்கத்தானுங்க. அதான் நான் அந்த பாடினேன், ஜெயம் கொடுக்கிறவன். நாங்கள் ஜெயம் கொள்ளுகிறதற்குத்தான், நாங்கள் ஜெயம் பெறுகிறதற்குத்தான் தேவனாகிய கிறிஸ்து அடிக்கப்பட்டார். ஏன் நான் இவைகளை சொல்லுகிறேன் என்று சொன்னால், நானும் கிறிஸ்துவ ஒரு காலத்தில் அறியாதவனாய் வாழ்ந்தவன் உண்டு. நான் இலங்கை தேசத்திலே யாழ்ப்பாணத்திலே பிறந்தவன். நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவனாய் வாழ்ந்தவன் உண்டு. பெந்தைக்கோஸ்தே சபைக்கு கல்லெறிஞ்சவன் நான். அப்படித்தான் நான் என்னுடைய வாழ்வு இலங்கையிலே காணப்பட்டது. ஏனென்றால் கிறிஸ்தவத்தை மதமாகவும், கிறிஸ்தவம் என்றால் மதம் மாற்றுகிறதாகவும் நான் அப்பொழுது கண்டேன். நான் இந்து மதத்திலே பிறந்தவன்.
நான் சிறு வயதிலிருந்து நான் 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு படிக்கும்போதே நான் இந்து கல்ச்சரை குறித்து நிறைய படிக்க வழிகிட்டவன், ஆராய்ச்சி செய்ய வழிகிட்டவன். யாழ்ப்பாணம் நல்லூரில் இருக்கிற நாவலர் கலாச்சார மண்டபத்திலே அதிகமாக போய் கிடக்கிறவன், புத்தகங்களை வாசிக்கின்றவன். நான் ஓயில் படித்துட்டு இருக்கும்போதே ஹிந்து கல்ச்சர் படிப்பிக்கிறாத காரை சுந்தரம்பிள்ளை என்று சொல்லுகிறவரிடத்திலே நான் அவரிடத்திலே அவற்றை வீட்டு லைப்ரரியிலே நான் போய் புத்தகங்கள் வாசித்தவன். அதுகளை எல்லாம் வாசிக்க எனக்கு கேள்வி இருந்தது, கடவுள் எங்கே என்று. நான் கடவுளை தேடுகிறவனாக இருந்தேன். இந்த பூமியிலே எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. அந்த சந்தர்ப்பத்தினாலே நான் கிறிஸ்துவை கண்டுகொண்டேன். அதற்கு பிறகு நான் இந்த பைபிளை வாசிக்க தொடங்கினேன். இந்த பைபிளை வாசிக்கும் போதுதான் எனக்கு தெரிந்தது, கிறிஸ்து, அதாவது அவர் கடவுள் ஒருவரே. அந்த கடவுள் இந்த பூமிக்கு வந்தார். அவர் நமக்காக வந்தார். நம்முடைய பாவங்களுக்காக நம்மளுக்காக மரித்தார். நாங்கள் அடிமைகளாக இருக்கிறதற்காக அல்ல. இயேசு கிறிஸ்து அவருடைய ஜீவனை எங்களுக்கு ஏன் கொடுத்து சென்றார் என்றால், நாங்கள் அடிமைகளாக இராமல் சுயாதீனராக இருக்கும்படி. ஒருவன் அடிமையாக இருந்தால் அவன் சிறு பிள்ளையாக இருக்கிறான். அவன் சிறு பிள்ளையாக இருந்தால் அவன் அடிமையாக இருக்கிறான். அவனிடத்தில் சுயாதீனம் இல்லை. பைபிள் எதை குறித்து சொல்லுது என்று சொன்னால், அவன் சின்ன பிள்ளையாக இருக்கிறதில்ல, ஒரு அடிமையாக இருக்கிறான் என்றால் அவன் உரிமையை இழந்திருக்கிறபடினால் அவனை சிறு பிள்ளைக்கு ஒப்பாய் காணப்படுகிறது. ஏனென்றால் ஒரு சிறு பிள்ளை தான் எப்பவும் ஒரு உதவி தேவைப்படும் தகப்பனிடத்திலேயோ தாயினிடத்திலேயோ அல்லது ஒரு இந்த காரியங்களிடத்திலேயோ செய்யும்போது. ஒரு பெரிசாய் வளர்ந்தவன், ஒரு பெரிய மனுஷனாய் வளர்ந்தவர்களுக்கு தங்களுடைய காரியங்களை செய்கிறதற்கு உதவி தேவையில்லை, அவர்கள் தனியே நிற்பார்கள். அதே போலதான் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே வாழுகிற ஒருவனுக்கு அவரே துணையாக இருக்கிறபடியினால் அந்த பலத்திலே அவன் நடக்கின்றான். நாங்கள் உயிர் தெழுதலுக்குரியவர்கள். ஒரு மனுஷன் மரணத்துக்கோ நரகத்துக்கோ உரியவன் இல்லை. ஒவ்வொரு மனுஷனும், இந்த பூமியில் பிறக்கிற ஒவ்வொரு மனுஷனும் நித்திய ஜீவனுக்குரியவர், அதாவது உயிர் தெழுதலுக்குரியவன், கிறிஸ்துவுக்குள் வாழுகிறதற்காகத்தான் இருக்கிறான். அதனாலே தான் ஆண்டவராகிய கிறிஸ்து சொல்லுகிறார், ஒரு பிள்ளை என் கற்பத்தில் உருவாகிறது. அந்த பிள்ளை, அவர் சொல்லுகிறார், கற்பத்தின் கனி கர்த்தரால் உண்டாகின்ற சுதந்திரம் என்று சொல்லி. நிறைய இடங்களிலே பைபிளை நாங்கள் வாசிக்கின்றோம். ஒரு குழந்தை பிறக்கவில்லை என்று சொன்னால், அவர்கள் பழைய ஏற்பாட்டிலே கிறிஸ்து பிறக்க முதல் சொல்லுகிறாங்க, கர்த்தர் என் கற்பத்தை அடைத்து போட்டார், அதனால் நான் குழந்தை இல்லாமல் இருக்கிறேன். பிறகு குழந்தை பிறந்த பிறகு அவர்கள் சொல்லுகிறார்கள், கர்த்தர் என் கற்பத்தில் கனியை வைத்தார் என்று சொல்லி. அப்போ அவர்கள் ஒவ்வொரு சிறு சிறு காரியத்துக்கும் பைபிளில் ஒன்று இருக்குங்க. இந்த உலகத்தில் உங்களுக்கு என்ன கேள்வி இருந்தாலும் நீங்கள் இந்த பைபிளை எடுத்து அப்படின்னா அதுக்கு இருக்கு. எந்த கேள்வியாக இருக்கட்டும், 50 வருஷத்துக்கு முதல் நடந்ததுக்காக இருக்கட்டும், 50 வருஷத்துக்கு பிறகு நடக்க போகிறதா இருக்கட்டும், எதை குறித்ததான எந்த கேள்வி எடுத்தாலும் அந்த கேள்விக்கான பதில் இந்த பைபிளில் இருக்கு. நான் கண்டளவுக்கு நான் சொல்லுவேன், நீங்கள் எந்த கேள்வியாக இருந்தாலும் வேணும்டா என்ன கேளுங்க, என்ன கேள்வியாக கேளுங்க, நான் இதில் இருந்து நான் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் எடுத்து தரேன். பூமி தட்டை என்று சொன்னாங்க, இல்லை பூமி உருண்டு என்று சொல்லி யாக்கோபு கிறிஸ்துவுக்கு முன் 500-600 வருஷங்களுக்கு முன்பு வாழ்ந்தவர் எழுதி வச்சிருக்கிறாரு. பூமி அந்தரத்திலே தொங்குகிறது என்று சொல்லி என்று பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க அதை இப்போதான் இன்னும் அதை கண்டுபிடிச்சு நிரூபிக்கல. சூரியன் சந்திரன் எல்லாம் அந்தரத்திலே தான் தொங்குகிறது. தேவனாகிய கர்த்தர் அவைகளை வைத்தார், அந்தரத்திலே தொங்க வைத்தார் என்று பைபிள் சொல்லப்படுகிறது. இப்போ இந்த சிறியதான விஞ்ஞானம் இல்லை, இந்த ரத்தத்தை கூட நான் உங்களுக்கு சொல்ல வருகிறேன். இந்த ரத்தத்திலே தான் உயிர் இருக்கிறது. எங்களுக்கு உயிர் இருதயத்திலே இல்லை, எங்களுடைய ரத்தத்தில் தான் உயிர் இருக்கு, கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் அந்த ரத்தம் தான் ஒருத்தன் சிந்தப்படக்கூடாது. அந்த ரத்தத்தில் உயிர் இருக்கிறபடினாலே தான் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று சொல்லி, ரத்தத்திலே தான் உயிர் இருக்கிறது. ரத்தம் சிந்தப்பட்டபடியினால் தான் பூமியிலே பாவம் வருகிறது. ஏனென்றால் இந்த உயிர் போறதற்கு அந்த ரத்தமே காரணமாக இருக்கிறது. அதே போல இந்த ரத்தமானது லண்டன்ல கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஒரு மனுஷன் சாக நினைத்தாலும் சாக முடியாதபடிக்கு வெட்டுப்பட்டால், துண்டித்து விட்டால், ரத்தம் முழுமையும் போனால் அவனுக்கு சாகாதபடிக்கு ரத்தம் ஏற்றத்தக்கதான காரியம் இங்கே கண்டுபிடிச்சிருக்கிறாங்க லண்டன்ல.
எதுவானாலும் இந்த ஏஐ டெக்னாலஜியில் இருந்து இன்னை நடக்க போகிற காரியங்களில் இருந்து சூரியன் நட்சத்திரம் எல்லாம் வானத்தில் இருந்து விழுகிறதுல இருந்து சொல்லி சகலதற்கும் எல்லாவற்றுக்கும் இந்த பைபிளில் பதில் உண்டு. அதை ஒரு ஏற்றுக்கொண்டு அதை தேட நினைத்தால் கண்டுபிடிக்கலாம். நான் உங்களுக்கு சொல்லத்தக்க ஒரே விஷயம், கிறிஸ்துவை நித்திய ஜீவனுக்காக தேடுவீர்களானால் நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுவீர்கள். கிறிஸ்துவை நாங்கள் தேட வேண்டிய ஒரே ஒரு காரியம் நித்திய ஜீவன். அதற்காக நாங்கள் அவரை உண்மையாய் தேடுவோமானால் எங்களுக்கு மிச்சம் எல்லாம் கொடுக்கப்படும். நான் இதோடு கூட நான் முடிக்க விரும்புகிறேன். எங்களுக்குள்ளே தேவன் கடவுள் ஒருவரே. நாங்களும் சொல்லுவோம் கடவுள் ஒருவர் தான். ஏனென்று சொன்னால் பூமி ஒன்றுதான். பல கடவுள் இருந்தால் பல பூமியை படுத்திருக்கலாம். ஆனால் கடவுள் ஒருவர் தான். இயேசு கிறிஸ்துவும் ஒருவர் தான். எங்களுக்குள்ளே நாங்கள் விரும்புகிறதும் பெற்றுக்கொள்ளுகிறதற்கும் சில வேளைகளில் நாங்களே தடையாக இருக்கின்றோம். சில நன்மைகளை நான் பெறுவதற்கு நானும் தடையாக இருந்திருக்கிறேன். என்னுடைய வாழ்விலே எங்களுடைய வாழ்விலே நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கும் இழந்து கொள்வதற்கும் நாங்கள் தான் ரீசன். நன்மையை பெற்றுக்கொள்வதாக இருந்தால் கூட, அதாவது தீமையை பெற்றுக்கொள்வதாக இருந்தால் கூட அதற்கு நான் தான் காரணமாக இருப்பேன். நீங்கள் ஏற்றுக்கொள்றீங்களே ஏற்றுக்கொள்ளலையோ தெரியாது. ஆனால் ஒரு மனுஷனுடைய வாழ்விலே, இந்த பூமியிலே வாழுகிற ஒரு மனுஷனுடைய வாழ்விலே, அவனுடைய வாழ்விலே நன்மையை பெற்றுக்கொள்வதும் தீமையை பெற்றுக்கொள்வதும் அவனுடைய கையில் தான் இருக்கு. ஏனென்றால் நாங்கள் சில காரியங்களை விரும்ப மாட்டோம். அது எங்களுக்கு நன்மையாக இருக்கும். குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு தான் தெரியும், ஓகே அதை செஞ்சுட்டு தான் நல்லா இருந்திருக்கும். ஆனால் அது எனக்கு தீமையாய் போனதற்கு நான் தான் காரணம். சில வேளையில் நான் சில தீமையை செஞ்சு போட்டு அதை என்ன செய்வேன் இப்படி இருக்கலாம் என்று சொல்லி நாங்கள் நினைக்கிறது உண்டு. அதனாலே தான் நான் இதோடு கூட முடித்துக்கொள்ள விரும்புகிறேன். கிறிஸ்துவை தேடுகிறவன் கண்டடைவான். நித்திய ஜீவன், கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நித்திய ஜீவனுக்குள்ளும் எங்களுக்கு விடுதலைக்கும் வெற்றிக்கும் அடையாளமாய் காணப்படுகிறது. அதனாலே தான் ஜெயம் அவர் கொண்டிருக்க, அவர் உயிர்த்தெழுந்திருக்க, நாங்களும் ஜெயம் கொண்டு அந்த உயிர்த்தெழுதலுக்குள்ளே பிரவேசிக்க கிறிஸ்துவுக்குள்ளே வருகிற யாவருக்கும் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதாவாகி தேவன் சொன்னார், கிறிஸ்துவுக்குள்ளே யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களை எல்லாம் கடைசி நாட்களிலே பிதா எழுப்புவது அவருக்கு சித்தமாக இருக்கிறது. யார் கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவரிடத்திலே வருகிறார்களோ அவர்களுக்கு தேவன் நித்திய ஜீவனை கொடுக்கின்றார். அவர்களுக்கு இயேசு கிறிஸ்து பிதா எந்த பேரும் கொடுக்கல, ஆனால் உலகம் கொடுக்கிற பேர் கிறிஸ்தியன். அதனாலே நான் என்னோட முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். யாவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். பிதாவை இந்த வேளையில் என்னுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். பிதாவை நீர் எங்களுக்கு கொடுத்த இயேசு கிறிஸ்துவுக்காக நன்றிப்பா. தகப்பனே, உலகத்திலே நான் பணம் கொடுத்தோ எது கொடுத்துமே நான் வாங்க முடியாது. இலவசமாய் நான் உம்மை விசுவாசிக்கும் போது, உம்மை ஏற்றுக்கொள்ளும் போது நீர் எனக்குள்ளே வருவதனால் நான் அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுகிறேன். நித்திய ஜீவனை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்க நான் அதை இழந்து விடாதபடிக்கு என்னுடைய சுயம் என்னில் பலன் செய்யாமல் தேவரே நீர் என்னை நடத்த வேண்டும்படியாய் உங்களுடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தாவே, இந்த நாளிலே ஆண்டவரே எத்தனையோ பேர் ஆண்டவரே புதிய புதிய ஜனங்கள் ஒவ்வொரு ஆலயத்துக்கும் போகிறார்கள் ஆண்டவரே. எத்தனை சேர்ச் இருக்கிறது ஆண்டவரே. இந்த பூமியிலே எவ்வளவு பேர் தேடி உம்மிடத்திலே வருகிறார்கள் ஆண்டவரே. அவர்கள் யாவரும் உம்மை பெற்றுக்கொள்ள அந்த நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க நீங்கள் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறேன். தகப்பனே, என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், மிஸ்திரி ஒப்புக் கொடுக்கிறேன், ஸ்தேவானை ஒப்புக் கொடுக்கிறேன். எங்கள் மரண பரியந்தம் நாங்கள் ஒவ்வொரு நடக்க நீங்கள் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. வந்து ஒவ்வொருத்தரையும் ஒப்புக் கொடுக்கிறேன். வந்து பெறாமல் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஒப்புக் கொடுக்கிறேன். தேவரே, தாங்கும் இந்த வழி நடத்தும். உம்முடைய கரம் அவர்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தின் பிதாவே, ஆமென், ஆமென்.